ஏப்பாவை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, தொடர்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசும்படியாய் சொல்லியிருக்கிறப்பா. நீங்க பேசுகிறதை நாங்கள் கேட்கும்படியா எங்களுடைய காதுகளிலே இருக்கிற ஆண்டவரே தடையெல்லாம் காரியங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கும்படியா எங்களை நல்லதை ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பல்லது. நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நான் வாசித்த அந்த 2 வேத வசனத்திலையும் பார்க்கும்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவை பாடுகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நம்ம வரலாற்றின் அடிப்படையிலே அந்த நேரத்திலே சிலுவையிலே தொங்கப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் பட்ட பாடுகளை குறித்து மாத்திரம்தான் இது சொல்லுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோமானால் நம்ம வேதத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை பார்க்கிறோம். அந்த ஒரு நாள் மாத்திரம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம நன்றாக நம்ம யோசித்து பார்ப்போமானால் வேதத்தின் அடிப்படையிலே நாம நிதானித்து பார்ப்போமானால் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்ததான நாம் நடக்கிற நம்முடைய நடக்கைகளை குறித்ததான வேதனை கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை அவருடைய பலன் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அவரை நீதிபர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கும்படியாய் அவர் சகித்த பாடுகளில் எல்லாவற்றிலையும் அவர் சந்தோஷமாய் அவரை பாடுகளையும் துக்கத்தையும் அசட்டை பண்ணப்படுவதையும் அவமானத்தையும் நிந்தையும் எல்லாவற்றையும் நம்ம அவரை என்ன செஞ்சா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா சொல்லி பார்க்கிறோம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததேனே. இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நான் எந்த வேலையுமே அதற்காக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டு கிறிஸ்துவானவர் காத்திருக்கிறார். நல்ல பழங்களை தரும்படியாய் நல்ல பழங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நேசருக்கு நம்ம கொடுக்கறதுனா அது கசப்பான பழங்களை தந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்முடைய கிரியைகளிலே நம்ம கசப்பான பழங்களை கொடுக்கறதுனாலே நம்முடைய கிரியைகள் சரியான ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நம்ம செய்யறதுனாலே கர்த்தருக்கு சாட்சி இல்லாத காரியங்கள் அவர் விரும்புகிற கனிகள் ஆவியின் கனிகள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்து நம்ம இந்த விஷயத்தை குறித்து நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம்? துக்கம் நிறைந்தவர். நம்ம ஏசாயா 53வது வசனத்துல நம்ம வாசித்தோம் துக்கம் நிறைந்தவரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் அவர் அந்த நாளிலே மட்டுமல்ல எந்த நேரத்துல எல்லாம் நம்ம இடத்துல அவர் கனிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிற இன்னொரு ஒரு வேத பகுதியில கனியை எதிர்பார்த்து மரத்தை எதிர்பார்த்து அந்த நிற்கிறாராம். ஆனா மரத்திலே இலைகளே அன்றி கனி ஒன்றையும் காணாததுனால அந்த மரத்தை சதித்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மிடத்துல எப்பொழுதெல்லாம் நம்மை படைத்த நம்முடைய இரட்சகர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த நம்முடைய இரட்சகர் நம்மை தேடி வரும் பொழுது நம்மை விசாரிக்கும் பொழுது நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், கனிகளை எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கனிகள் இல்லாமல் போனாலும் நம்முடைய கர்த்தருக்கு துக்கமான காரியமா இருக்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம இப்ப வாசித்த வேதவசனத்தின் அடிப்படையில கனிகள் கஷ்டப்பான கனிகளா இருக்கிறதுனாலே அவர் துக்கப்படுகிறவரா இருக்கிறார். இன்னும் நான் எந்த காரியத்தை எதற்காக செய்யலாம் என்று சொல்லி மன வேதனை துக்கப்படுகிறவரா இருக்கிறார்.
சிலுவையிலே படுகிற துக்கம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துக்கப்படுத்துகிற அந்த வசனத்தின் அடிப்படையில அவர் துக்கம் நிறைந்தவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்முடைய தேவனை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். சிலுவையின் காட்சியை என்னை துக்கப்படுவதில்லை, அவர் அன்றைக்கு தொங்கினாரு, எப்படி என்னை கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி நம்ம அவரை நினைத்து நம்ம வெளிப்படையான ஒரு மாம்சீக பிரகாரமான துக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. நாம கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோம், இன்னமும் எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நாளிலே அவருடைய துக்கம் முடிந்து போகிறதா இல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் நம்முடைய நடக்கையின் மூலமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதே அதிகாரத்திலே 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூதாவின் மனுஷரும் இஸ்ரவேலருமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதியப்படும் காலத்துல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம், அவர் மன மகிழ்ச்சியின் நாற்றுகளா இருக்கிறோமா, அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற ஜனங்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த, நம்மை நேசிக்கிற நம்முடைய நேச கர்த்தரை துக்கப்படுத்துகிறவராக, துக்கம் நிறைந்தவராகவே இருந்து கொண்டிருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கலாம். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். மத்தேயு 23வது அதிகாரத்திலே 37வது வசனத்தின் பின்பாகத்திலே நம்ம வாசிப்போம். மத்தேயு 23:37 பின்பாகம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக உங்களுக்கோ மனதில்லாம போயிற்று. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள, நம்மை நெருங்கி வருகிற ஒவ்வொரு நேரமும் இந்த மனதில்லாம உங்களுக்கோ மனதில்லாம போயிட்டு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தரை அரவணைக்கிற அந்த அரவணைப்பின் கருத்தை நம்ம உதறி தள்ளிவிட்டு அவரை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா உதிரி விட்டு போகிறோம்னு சொல்லி கர்த்தர் எப்போதெல்லாம் நம்ம தேடுகிறோம் அப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இல்லாம நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை நம்ம கனம் பண்ணாதவர்களாக, அவருக்கு நேரம் கொடுக்க முடியாதவர்களாக நம்ம அநேக நேரங்களில் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் காத்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்துல வரும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய சட்டைகள் நிழலுக்குள்ளே வராதபடிக்கு நம்முடைய மாம்ச தேவைகளுக்காக, மாம்சத்தினுடைய காரியங்களுக்காக என்னெல்லாமோ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், ஆவலோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். 53 இன்னொரு வருஷங்களுக்கு அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்படுகிறார். அந்த நாளிலே அல்ல, சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த நாளிலே மக்களால் அசட்டை பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மால் அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? நம்முடைய நேச கஷ்டம் நம்மை தேடி வரும் பொழுது அவருக்கு நேரம் கொடுக்காதபடிக்கு அவரை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, ஒரு வீட்டுக்கு போறோம்னா நம்ம ரொம்ப யோசித்து பார்ப்போம். அந்த இடத்துல நம்மளால இன்வைட் பண்ணுவாங்களா, நம்மள ஸ்பெஷலா நினைப்பாங்களா, நமக்கு டைம் கொடுப்பாங்களா? நம்ம ஒரு இடம் போய் நம்மள யாரும் கவனிக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. நான் போய் இருந்தேன், ஆனா என்னை யாரும் கவனிக்கல, எனக்கு இந்த இடத்துல நேரம் கொடுக்கல, எனக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான மனிதர்கள் மாம்சத்திலே நம்ம வருத்தப்படுகிறோம். நம்ம உண்டாக்கின தேவனை ஒவ்வொரு நாளும் அசட்டை பண்ணுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். அப்பொழுது அவர் இன்னும் என்ன பண்ணுகிறாராம், சிலுவையின் நேரத்துல மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் அசட்டை பண்ணப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் அப்படிங்கறதை நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேசரை அசட்டை பண்ணாமல் நம்ம இருக்கிறோமா? அவரை எழுப்பும் போதெல்லாம், அவர் தட்டி கூப்பிடும் போதெல்லாம், அவரிடத்துல சமூகத்துல வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் போதெல்லாம் அவர் நம்மோடு கூட அவரோடு கூட பேசுகிற உணர்வு நமக்கு இருக்குதா? நம்மளுடைய அந்தரங்க உறவு, கர்த்தருக்குள்ளான உறவு, வெளிப்படையான முட்டி போட்டு மணி நேரங்கள் செபிக்கிற அந்த உறவு இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோடு உறவாடுகிற நேரம் எவ்வளவா இருக்கிறது? எப்படி நம்ம அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆவி அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறதா, இல்ல நம்ம மாம்சத்திலே மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதா என்று சொல்லி நாம யோசித்து பார்க்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரா என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். நாமே நிதானித்து பார்ப்போம். இன்னொரு வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம். எரேமியா 32:33 நம்ம வாசித்தோம். எரேமியா 32வது அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நம்ம ஏசாயா 53 பார்க்கும்போது அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் புறக்கணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ரட்சகரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே
எந்த காரியத்திற்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு முன்ன வைத்து நம்ம செயல்படுகிறோம், கர்த்தரை முன்னிலையாய் வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, நம்முடைய குடும்பம் அமைந்திருக்கிறதா, நம்முடைய தொழில் அமைந்திருக்கிறதா, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். வேதத்திலே பார்க்கிற வசனங்கள் எல்லாம் நம்மை அதனோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இத்தனை நாட்கள் நம்ம கர்த்தருக்கு முதுகை காட்டினவர்களா இருப்போம். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை பாடு மரணத்திலே சொல்லப்பட்டது போல அந்த வேதனைக்குரிய வசனங்களில வாசிக்கிற அந்த வார்த்தைகள் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவராய் அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா, நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வேத பகுதியிலே நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை முன்மாதிரி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்திலே சவுல் பவுலாய் மாறுகிற அந்த இடம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தரை தேசிய பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரத்துக்கு போயிட்டு அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது 9வது அதிகாரத்துல. அவர் இன்னும் கர்த்தரையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் கர்த்தருடைய சீஷர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமா எழும்பி கொண்டிருந்த சவுளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை துன்பப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலும் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் சவுலிடத்துல. அதற்கு பிறகு 5வது வசனத்துல நீ யார் சொல்லி சவுல் கேட்கும் பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு பிரதியுத்தரத்தை கர்த்தர் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். துன்பப்படுது. அதனால அந்த ஏசாயா 53வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரா, துக்கம் நிறைந்தவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். துக்கம் நிறைந்தவரா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நம்ம யோசித்து பார்ப்போம். சிலுவை பாடு மரணம் அந்த நாளோடு முடிந்து விடவில்லை. நம்முடைய இரட்சகரை ஒவ்வொரு நாளும் அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், அவரை துன்பப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம தூக்கி பார்க்கலாம். நம்முடைய நேசர் நம்மை குறித்து நம் மன மகிழ்ச்சியின் நாற்று என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாய் நம்ம இருக்கிறோமா, மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். யாராவது